இந்த உலகத்தில் நம்ம யாருக்கிட்ட பேசணும்? இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஜாதி பார்த்து பேசுவாங்க, பணக்காரர் பார்த்து பேசுவாங்க, ப்ரெஸ்டீஜ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட தான் பேசணும், இவங்ககிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ அதாவது படித்தவங்ககிட்ட தான் பேசணும், அல்லது பணக்காரங்கிட்ட தான் பேசணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு முன்கூட்டியே. அப்புறம் இந்த ஜாதிக்காரங்கிட்ட தான் பேசணும், அல்லது இந்த மதத்துக்காரங்கிட்ட தான் பேசணும், அவர் வேறு மதமாக இருக்கார், அப்புறம் அவர்கிட்ட எப்படி பேசுறது, இந்த மாதிரி புற அடையாளங்களை பார்த்து நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்பா வேண்டாமான்னு முடிவு பண்ணக்கூடாது. யார்கிட்ட பேசணும்? ஜாதி பார்த்தெல்லாம் பேசக்கூடாது. பழகணும். உங்ககிட்ட நல்லா பேசுகிறாரா, அவர் திருடராக இருக்கலாம், நேர்மை இல்லாதவராக இருக்கலாம், அதெல்லாம் பார்க்காதீங்க. இவர் வந்து லஞ்சம் வாங்குறாரு, இவர் வந்து திருடர், இவர்கிட்டலாம் நம்ம பேசக்கூடாது, இவர் வந்து முரட்டுத்தனமான ஆள், அப்படி இப்படின்னு, இவர் வந்து டீ கடைக்காரரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அடையாளங்களை பார்த்து ஒருவரிடம் பேசவா வேண்டாமா, பழகவா வேண்டாமான்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னா, அவர் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாரு அதை வச்சு தான் முடிவு பண்ணணும். அவர் நம்மக்கிட்ட வந்து நல்ல மாதிரி பேசுகிறாரா, கெட்ட வார்த்தை போடாமல் பேசுகிறாரா, மரியாதையாக பேசுகிறாரா, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா, அவர்கிட்ட வந்து அதாவது வாக்குவாதம் பண்ணாமல் பேசுகிறாரா, அவர் பேசுகிற முறையை வச்சு தான் அவர்கிட்ட பேசவா வேண்டாமான்னு முடிவு பண்ணுமே தவிர, அவர் பணக்காரரா, பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் அலசி ஆராயக்கூடாது. அவர் பணக்காரரா, நாளை அப்படின்னா உதவி பண்ணுவாரா, அல்லது நம்ம ஜாதியில் உள்ளவரா, அல்லது வேறு ஜாதியா, நமக்கு பிடிக்காத ஜாதியா, அந்த ஜாதியா, இப்படியெல்லாம் வேறு விஷயங்களை பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பணக்காரராக இருக்கார், பணக்காரராக பார்த்து நீங்கள் பழகுறீங்க. ஒரு பணக்காரர் உங்களை வந்து திட்டாருன்னா அப்போ ஓகேவா உங்களுக்கு? அப்போ நல்லா இப்போ ஒரு ஏழை நல்லா பேசுகிறாரு, அப்போ அவர்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களா? அப்போ நல்லா பேசுகிறாருன்னு பார்த்து பேசணும். பணக்காரர் திட்டினா பணக்காரர் தானே, திட்டிட்டு போட்டுன்னு விட்டுருவீங்களா? அப்போ யார்கிட்ட நீங்கள் பேசணும்? நல்லா பேசுகிறவர் ஒரு ஏழையாக இருந்தாலும் நீங்கள் பேச தானே செய்வீங்க. நல்லா பேசுகிறவர்கிட்ட தானே பேச முடியும். ஒரு பணக்காரர் வந்து உங்களை வந்து குறை சொல்கிறாரு, வாக்குவாதம் பண்ணுறாரு, கெட்ட வார்த்தை போடுறாருன்னா அப்போ அவர்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களே. அப்போ யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட தான் நீங்கள் பேசணும். நல்லா உங்கள்கிட்ட மரியாதையாக பேசுகிறாங்களா, தன்மையாக பேசுகிறாங்களா, பணிவாக பேசுகிறாங்களா, நல்ல வார்த்தைகள் புரிதலோடு பேசுகிறாங்களா, அன்பாக பேசுகிறாங்களா, அந்த மாதிரி பேசுகிற அவங்க எப்படி பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, பின்புலத்தெல்லாம் ஆராயாதீங்க. அவங்க இன்னார் அன்னார் அதெல்லாம் ஆராயாதீங்க. பணக்காரர் ஏழை அதெல்லாம் பார்க்காதீங்க, பைத்தியக்காரர் அதெல்லாம் பார்க்காதீங்க. எல்லார்கிட்டையும் நம்ம பேசலாம், எல்லார்கிட்டையும் பழகலாம். ஆனால் அந்த தகுதி இருக்கா, அந்த பழகிற முறை தெரியுதா, பேசுகிற முறை தெரிந்தால் அது யாராக இருந்தாலும் பேசலாம். அவங்க ஏழையாக இருந்தாருன்னா பணக்காராக இருந்தாருன்னு. பணக்காரங்களுக்கெல்லாம் பேச தெரியாமல் எல்லாருக்கும் பணக்காரங்களையும் பேச தெரிஞ்சவங்க இருப்பாங்க, பேச தெரியாதவங்க இருப்பாங்க. அதாவது நம்மகிட்ட எப்படி பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்களா, அவங்க யாராக இருந்தாலும் பேசுங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் பேசுங்க.